ஒருமைக்கம் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்ற வள்ளுவன் வாக்கிற்கு மொத்தம் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் உதவியாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையை இன்றைக்கு உண்மையாக மெய்ப்பெற்றுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் இனத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். என்னதான் நான் சுத்தி வந்தாலும் கடைசி நான் தாய்மடிக்கு வந்துதான் ஆகணும். அப்படி தாய்மடியாக நான் பார்க்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் இனம் என்னதான் ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் கையில் பிறக்கிறது என்று சொன்னாலும் நம்முடைய ஆசிரியருடைய கையில அது வளர்கிறது என்று நான் உணரக்கூடியவன். அது அப்படி உங்ககிட்ட வருகின்ற ஒரு மாணவனாக பிள்ளையாக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அந்த பாராட்டை நான் முழு மனதோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த யானை என்ன தெரியுதுங்களா? மத யானை, அடக்கி வைத்திருக்கிற மத யானை. நான் எழுதிய இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மத யானை அரசியல் பேச வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. என்னுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அதிலே பாதிக்கப்படுகிறார்கள். என்னுடைய மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக மாணவர்கள் எதிர்காலத்துக்காக வீட்டில் உட்கார்ந்து காத்துட்டு இருக்கிற அந்த பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிற இந்த உணர்ந்த காரணத்தினாலதான் அது சொல்லப்படுகின்ற ஒரு 39 வகையான சரத்துக்கு எங்களுக்கு தேவையில்லை என்பதற்காக எழுதப்பட்டது இந்த மத யானை புத்தகம். தொடர்ந்து உங்களுக்காக போராடுகின்ற ஒரு அரசாங்கத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த போராட்டத்திற்கு விடிவெள்ளியாகவும் இருக்க போவது அவர்தான். அந்த போராட்டம் என்ற ஒன்றிய அரசு சார்ந்து உங்களை வஞ்சிக்கிறது என்று சொன்னா முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, அது சார்ந்து உடனடியாக ஒரு அறிக்கையை விடு என்று சொல்லக்கூடிய அவர்தான். ஏன் நம்ம தமிழ்நாட்டுடைய டீச்சர்ஸ் இதெல்லாம் கேட்கிறாங்க, எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியும் என்று சொல்லுவதும் அவர்தான். அதனால்தான் என்னுடைய தலைமை ஆசிரியராக என்னுடைய அரசியல் ஆசாராக நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். விதத்தில் ஒரு அரணாக எப்படி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிறாரோ அது போன்ற அரணாக இந்த பள்ளி கல்வித்துறைக்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டிப்பாக இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.